இந்த வீடியோவில் மிஷின் லேர்னிங்கில் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் கான்செப்சுவலாக பார்த்துட்டு அப்புறம் 2 ப்ராஜெக்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போக சான்ஸ் இருக்குது. வாட்ச் டில் த எண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் ஒரு டைமென்ஷனாலிட்டி ரெடக்ஷன் டெக்னிக், அதாவது டைமென்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு டயக்ராம் தெரியுது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி ஒன் டைமென்ஷன். ஸோ ஒன் டைமென்ஷனாக பாருங்கள், ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ ஏஜிங்கிற ஒரே ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதனால் வந்து திஸ் ஒன் டைமென்ஷன். ஒன் டைமென்ஷனை நம்ம வந்து ஒரு இமேஜாக வந்து, அதாவது ஒரு விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம், ஒரு கிராஃப் வந்து விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதாவது ஏஜிங்கிறது ஒரே ஒரு டைமென்ஷன். ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷன் பாருங்கள். 2 டைமென்ஷன் சிமிலர்லி 2 டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஏஜ் இருக்குது, ஹைட் இருக்குது. ஸோ 2 டைமென்ஷன்ஸை நம்ம விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2D கிராஃப் இருக்கும். ரைட். இது வந்து ஒரு நார்மல் கிராஃப். அண்ட் நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இப்படி நம்ம மேப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இப்படி மேப் பண்ணலாம். ரைட். ஸோ மூவிங் அஹெட், இப்போது நெக்ஸ்ட் 3 டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 டைமென்ஷன் பிறகு 3 டைமென்ஷன் தான் ஆக்சுவலி நம்மளால் வந்து கரெக்டாக 3 டைமென்ஷனை வந்து கரெக்டாக நம்மளால் வந்து ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா 3 டைமென்ஷனை வந்து நம்மளால் ஒரு பேப்பரோ ஸ்க்ரீன் மூலியமாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ரஃபாக வந்து இது ஒரு 3 டைமென்ஷன் டயக்ராம். ஸோ ஹைட்டு, வெயிட், ஏஜ் இருக்குது. ஸோ 3rd டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுங்கிறது தேர்ட் டைமென்ஷன் இங்கே ஆட் ஆயிருக்கு. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4th டைமென்ஷன் பார்ப்போம். ஸோ 4th டைமென்ஷன் பாருங்கள். 4th டைமென்ஷன் வந்து நம்மளால் விஷுவலைஸே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் ஃபஸ்ட்டு 3rd டைமென்ஷனை விஷுவலைஸ் பண்ண முடியல. 4th டைமென்ஷன் நம்மளால் எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியும்? 4th டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிங்கிற ஒரு டைமென்ஷன் ஆட் ஆயிருக்கு. ஏஜ், வெயிட்டு, ஹைட்டு, சேலரி இருக்குது. ஸோ 4th டைமென்ஷன் நம்மளால் விஷுவலைஸே பண்ண முடியாது. ஸோ நம்ம மிஷின் லேர்னிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன் அதிகமாக நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது தெரியுமா, ஸ்டோரேஜ் காம்ப்ளெக்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் நம்ம வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணணும். அதாவது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறது நம்ம எப்படி பண்ணணும்னா we should make sure that all the crucial informations are retained. அதாவது நம்ம டேட்டா செட்டில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக அதை மட்டும் ரிட்டைன் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் டெக்னிக் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம பிசிஐ யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ நம்ம ப்ராப்ளம் என்னென்னு புரியுதுன்னு நம்புகிறேன். பேசிக்காக நம்மக்கிட்ட வந்து நம்ம மிஷின் லேர்னிங்கில் டைமென்ஷனாலிட்டி கர்வ்ஸ்னே நம்ம சொல்லுவோம். டைமென்ஷனாலிட்டி கர்வ்ஸ்னா டைமென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அல்கோரிதம் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் சரி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் சரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு டைமென்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பிசிஐ மாதிரி அல்கோரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிசிஐ டெக்னிக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிசிஐஸை டைமென்ஷனாலிட்டி ரெடக்ஷன் டெக்னிக், அதாவது ஒரு ஹியூஜ் டைமென்ஷனை அது வந்து ரெடியூஸ் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் கரெக்டாக விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. 3 டைமென்ஷன் ஓரளவு பண்ண முடிஞ்சது. 4 டைமென்ஷன் 5th டைமென்ஷன் இன்னும் 100 டைமென்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த 100 டைமென்ஷன் ஸ்பேஸ்லாம் நம்ம எப்படி இருக்கும் நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியல. ரைட். ஸோ அந்த 100 டைமென்ஷனை நம்ம வந்து ஜஸ்ட் 2 டைமென்ஷனாக கூட நம்மளால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பவர் வந்து பிசிஐக்கு இருக்குது. ஸோ பிசிஐ யூசஸ் சம் ஆல்ஜிப்ரிக் டெக்னிக்ஸ், சில ஆல்ஜிப்ரா டெக்னிக்ஸ் இருக்குது, சிங்குலர் வேல்யூ டிகம்போசிஷன் அந்த மாதிரி நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து அந்த டேட்டா வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது, அதாவது டைமென்ஷன்ஸை கம்ப்ரெஸ் பண்ணுது. ஆல் ரைட். ஸோ மூவிங் அஹெட். So principal component analysis. Principal component analysis is a dimensionality reduction technique commonly used in machine learning and data analysis to reduce dimensionality of data while preserving most of its variance. So variance is nothing but the information இங்கே. ஸோ அதாவது நம்ம 100 டைமென்ஷன் ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 டைமென்ஷன் ஸ்பேஸில் there are chances that only நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 டைமென்ஷன் அவுட் ஆஃப் 100 டைமென்ஷன்ஸில் ஜஸ்ட் 10 டைமென்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும், நம்மளால் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து நம்மளால் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ரைட். ஸோ அதனால் அந்த 100 டைமென்ஷன்ஸை நம்ம 10 டைமென்ஷன்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்ரெஷனுக்கு நம்ம பிசிஐ யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இமேஜிங் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இமேஜ் கம்ப்ரெஷன் ப்ராஜெக்ட்டும் நான் இப்போ காமிக்க போகிறேன் வீடியோ எண்டில். ஸோ இன்ஷியலாக வந்து இந்த இமேஜ் வந்து லெட்ஸ் சே 350 into 350 பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ இமேஜில் வந்து நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, இமேஜ் பொறுத்த வரைக்குமே இந்த 350 into 350 இருக்குது தெரியுமா, 350 into 350 பண்ணால் என்ன ஆன்சர் வருது? கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 350 into 350 என்னென்னு ஆன்சர் செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். ஸோ 350 into 350 பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும் கரெக்டாக. ஸோ அந்த ஆன்சர் தெரியுமா, இட்ஸ் அ வெரி ஹியூஜ் நம்பர், அதாவது 6 digit நம்பர் வரும். அந்த 6 digit நம்பருங்கிறது தட் ரெப்ரசன்ஸ் அ டைமென்ஷன். ஸோ லெட்ஸ் சே வந்து நான் ரஃபாக வந்து 1 lakh டைமென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கேன். ரைட். 1 lakh டைமென்ஷன் இருக்குது. ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இஸ் நத்திங் பட் இந்த 350 into 350
50 டைமென்ஷன். ஸோ அந்த டைமென்ஷனை நம்மளால் வந்து ரொம்ப குட்டியாக ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ 350 into 350 ஐ கேன் ரெடியூஸ் இட் டு 10 into 10 டைமென்ஷன், அதாவது 100 டைமென்ஷன் அதாவது ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் பிசி அல்கோரிதம் என்ன பண்ணோம்னா அந்த 100 டைமென்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் மேக் ஷூர்ஸ் தட் 100 டைமென்ஷன்ஸ் ரிட்டைன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அந்த நம்ம இமேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜ் இருக்குது, இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து அந்த கார்னர்ஸ் இருக்குன்னு தெரியுமா, கார்னர்ஸு, கர்வ்ஸு, அப்புறம் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஃபேஸ்னால் வந்து அந்த முஸ்டாச் இருந்துச்சுன்னா சரி, பியர்டு இருந்துச்சுன்னா சரி, அதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டுமே அது வந்து பிசியை வந்து ரிட்டைன் பண்ணும். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் ரிட்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆன இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆன இமேஜுமே வந்து ஒரிஜினல் இமேஜுக்கு அளவுக்கு இருக்கும் ஆக்சுவலி, ரைட். ஆல்சோ வந்து குவாலிட்டி கொஞ்சம் ரெடியூஸாக இருந்தாலும் நம்மளால் வந்து அது என்ன இமேஜ்னு நம்மளுக்கு புரியும். அண்ட் இதுக்கு வந்து என்ன அப்ளிகேஷன்னா, லெட்ஸே வந்து இப்போது நம்ம கவர்மெண்ட்டே இருக்காங்க, நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆதார் கார்டு எல்லாருக்கும் இருக்குது தெரியுமா, ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம எல்லாருமே ஃபோட்டோ எடுத்திருப்போம். ஸோ எல்லா ஃபோட்டோவுமே வந்து அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க, எல்லா ஃபோட்டோவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் அதிகமாகும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா தே கேன் யூஸ் பிசிஏ ஃபார் திஸ். அவங்க பிசிஏ யூஸ் பண்ணி இந்த இமேஜ் டைமென்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் டைமென்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இமேஜோட சைஸுமே கம்மியாகும். அதாவது இமேஜ் ஃபைலுக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கும் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு ஒரிஜினல் இமேஜோட சைஸ் வந்து 500 KBன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 500 KBயை அவங்களால வந்து பிசிஏ யூஸ் பண்ணி தே கேன் கம்ப்ரஸ் இட் டு 50 KB, 25 KB அந்த மாதிரி அவங்க ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம், வைல் ரிட்டர்னிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், ரைட். ஸோ அதனால தான் பிசிஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மூவிங் அஹெட், ஸோ பாருங்கள் பிசிஏ வந்து இதுதான் வந்து பிசிஏ ஆக்சுவலி. ஸோ பேசிக்காக பிசிஏல வந்து பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்ன்னு இருக்குது தெரியுமா, இந்த பிசியோட ஆப்ரேஷன். அதில் பிசி தான் வந்து இம்பார்ட்டன்ட், பிரின்சிபல் காம்போனன்ட். ஸோ பேசிக்காக நம்ம இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலி 4 டைமென்ஷன் டயக்ராம். இந்த 4 டைமென்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஆக்சுவலி ஒன்லி ரிட்டர்னிங் ஒன்லி த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ், அதாவது ரிட்டர்னிங் த மோஸ்ட் ஹையஸ்ட் வேரியன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 பிரின்சிபல் காம்பனன்ட் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து PC1, இன்னொன்று வந்து PC2. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் வந்து ஆர்த்தோகோனலாக தான் இருக்கும். ஆர்த்தோகோனல்னால் பர்பண்டிகுலராக இருக்கும். அதாவது PC1க்கு பர்பண்டிகுலராக PC2 இருக்குது பாருங்கள். அதாவது பர்பண்டிகுலர் மீன்ஸ் 90 degrees. எல்லாருக்குமே ஓரளவு மேத்ஸ் நாலேஜ் இருக்குன்னு நம்புகிறேன், ரைட், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ பர்பண்டிகுலர் இஸ் நத்திங் பட் 90 degrees இருக்கும். PC1க்கும் PC2க்கும் 90 degrees இருக்கும். அதேமாதிரி சப்போஸ் PC3 வருதுன்னா அதாவது பிரின்சிபல் காம்பனன்ட் 3 வருதுன்னா இட் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் ஆஃப் PC1 அண்ட் PC2. PC1 PC2க்கு வந்து அது ஆர்த்தோகனலாக இருக்கும் PC3. ஸோ இதுதான் இந்த பிரின்சிபல் காம்பனன்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து ரிட்டைன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் PC1 டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து ரிட்டைன் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ரிட்டைன் இருக்குது. PC2ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் PC1 அளவுக்கு இல்லை, பட் ஆனால் ஸ்டில் வந்து சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஹவ் பீன் ரிட்டைன்டு, ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து லெட்ஸே இப்போ வந்து ஃபோர் டைமென்ஷன் டேட்டா. இது 4 டைமென்ஷன் டேட்டாங்கிற போது நம்மளுக்கு வந்து 4 காம்பனன்ட்ஸ் வரும், ரைட். 4 காம்பனன்ட்ஸ். இந்த 4 காம்பனன்ட்ஸில் நம்மளுக்கு வந்து எந்தெந்த காம்பனன்ட் வந்து எவ்வளோ ரிட்டைன் ஆகுது அதை பொறுத்து நம்ம வந்து அந்த டைமென்ஷன் குறைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 காம்பனன்ட்ஸில் லெட்ஸே நம்மளுக்கு வந்து லைக் 4 காம்பனன்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் 4 டைமென்ஷன் டேட்டா, 4 டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதனால் 4 காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 4 காம்பனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஃபஸ்ட் காம்பனன்ட் ரிட்டைன்ஸ் 60% ஆஃப் டேட்டா, ரைட். 60% ஆஃப் டேட்டா வந்து ஃபஸ்ட்டு காம்பனன்ட் வந்து ரிட்டைன் பண்ணுது. ஃபஸ்ட் காம்பனன்ட் வந்து 60% ஆஃப் டேட்டா ரிட்டைன் பண்ணுது. செகண்ட் காம்பனன்ட் வந்து லெட்ஸே ஒரு 10% ஆஃப் டேட்டா வந்து ரிட்டைன் பண்ணுது, ரைட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா we can just use these 2 components. அதாவது ஃபஸ்ட்டு காம்பனன்ட்டும் PC1ம் PC2 மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து we can actually represent this 4 dimension data. நம்ம 4 dimension டேட்டாவை நம்மளால் வந்து இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் யூஸ் பண்ணி we are able to convert it into 2 dimension, ரைட். புரியுது நம்புறேன். ஸோ லெட்ஸ் மூவ் அஹெட். ஸோ பாருங்கள் பிசிஏ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ பிசிஏ பில்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் AN values and AN vectors. The highest AN value corresponding AN vector retains the most of the information and variance. ஸோ AN value AN vectorனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு AN value AN vector என்னன்னு தெரியலனா லைக் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இட்ஸ் பேசிக் ஒரு லீனியர் அல்ஜிப்ராவில் நீங்கள் எப்பயுமே படிச்சிருப்பீங்க, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. சேம் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பிசிஏ ஒர்க் ஆகுது, ரைட். ஸோ மேத்தமெட்டிக்கலாக எப்படி வந்து பிசிஏ ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம்.
ஆல்ரைட். ஸோ லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது, x1 x2 ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நியூமரிக்கல் டேட்டாவாக இருக்குது பாருங்கள். 4 8 13 7 11 4 5 14 இருக்குது. ஸோ பிசிஏ நம்ம எப்படி பண்ணணும்னா இனிஷியலாக, ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ரெண்டு டேட்டாவுக்கு நான் மீன் கண்டுபிடிக்கிறேன், ரைட். 4 + 8 + 13 + 7 / 4. அதே மாதிரி x2க்கு நான் மீன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மீன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் பிசிஏல. ஸோ மீன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மீன் வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மீன் வேல்யூ வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட். ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலி. ஸோ அதாவது n-1, n வந்து என்னது நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். நம்மகிட்ட 4 டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இனிஷியலாக, ரைட். அதனால n-1 is 3. அண்ட் நம்ம மீன் கண்டுபிடிச்சோம் தெரியுமா, 8ங்கிறது மீன். x1க்கான மீன் வந்து 8. ஸோ அதனால் வந்து நம்ம x1 என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சு 4 8 13 7 இருந்துச்சு. ஸோ அது மைனஸ் மீன் த ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த கோவேரியன்ஸ் கிடச்சிடும். அதே மாதிரி x1 x2 லைக் எல்லா வேல்யூஸ்க்குமே வந்து நம்ம வந்து இந்த கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட டோட்டலாக 4 வேல்யூஸ் இருந்துச்சு, ரைட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து ஒரு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் இப்படி கிடைக்கும். ஸோ இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பாருங்கள் இப்போது. ஆல்ரைட். ஸோ இப்போது நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கிடச்சிருந்துச்சு தெரியுமா, அதை வச்சு நம்ம வந்து இப்போது ஏஎன் வேல்யூஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஏஎன் வேல்யூஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த டயகனல் இருக்குது தெரியுமா, அந்த நம்மளுக்கு கிடச்ச மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 -11 -11 23 இருந்துச்சு. ஸோ இந்த டயகனல் வேல்யூஸ்க்கு மட்டும் நம்ம மைனஸ் லாம்டா பண்ணுவோம். ஸோ மைனஸ் லாம்டா பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஈக்குவல் டு 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பேசிக் இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட் தான். இது ஆக்சுவலி நம்ம மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவேட்டிங் டு 0 கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் பேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா இட்ஸ் அ பேசிக் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான், ரைட். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, இட்ஸ் நத்திங் பட் லைக் -b +or- இந்த ஃபார்முலா இருக்கே எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். -b +or- b² -4ac, ரைட். -4ac டிவைட் பை 2a, ரைட். இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும், ரைட். ஏன் 2 வேல்யூ கிடைக்குது, பிகாஸ் நம்மளுக்கு வந்து மேத்ஸில் நீங்கள் வந்து லீனியர் அல்ஜிப்ரா இந்த பாலினாமியல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு வந்து இந்த ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்கோ அவ்வளோ ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஹையஸ்ட் டிகிரி வந்து இங்கே 2 இருக்குது, அதனால நம்மளுக்கு வந்து 2 ஆன்சர் கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த 2 ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ λ1 λ2 கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கான்செப்சுவலாக எப்பயுமே வந்து ஏஎன் வேல்யூ எந்த ஏஎன் வேல்யூக்கு வந்து அதிகமாக வேல்யூ இருக்கோ, அதாவது மேக்னிடியூட் எந்த ஏஎன் வேல்யூக்கு அதிகமாக இருக்கோ, அதாவது எந்த ஏஎன் வேல்யூ வந்து பெருசாக இருக்கோ அந்த ஏஎன் வேல்யூக்கான கரஸ்பாண்டிங் ஏஎன் வெக்டர் நம்ம கண்டுபிடிப்போம் தெரியுமா. அந்த பர்டிகுலர் ஏஎன் வேல்யூக்கான பிரின்சிபல் காம்போனன்ட், அதாவது ஏஎன் வெக்டர், அது கண்டுபிடிக்கும் போது அந்த ஒரு பிரின்சிபல் காம்போனன்ட் தான் இட் ரிடைன்ஸ் த மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா λ1 லெட்ஸ் λ1 வந்து 30 அண்ட் λ2 வந்து 6. ஸோ 30 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் than 6. 30 ரிடைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். இந்த 30 யூஸ் பண்ணி நம்ம ஏஎன் வெக்டர் கண்டுபிடிச்சி பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இந்த கரஸ்பாண்டிங் பிரின்சிபல் காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிடைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், ரைட். அது எப்படி நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ கம்ப்யூட்டிங் ஏஎன் வெக்டர்ஸ், ஏஎன் வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இதே மாதிரி இதே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இது அப்படியே வந்து இங்கே எழுதிட்டு இன்டூ சம் வேரியபிள் x1 x2 ஆர் இங்கே வந்து u1 u2 இருக்குது. ஸோ இதை கம்ப்யூட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஈக்குவல் டு 0க்கு நீங்கள் கம்ப்யூட் பண்ணணும் ஆக்சுவலி, ரைட். இதை வந்து ஈக்குவல் டு 0க்கு கம்ப்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். வேல்யூஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து ஏஎன் வெக்டர் கிடச்சிரும் இங்கே. ஸோ இது வந்து பேசிக்காக நான் வந்து இப்போது λ1க்கான ஏஎன் வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். λ1 என்னது இட்ஸ் 30.3849, ரைட். ஆல் ரைட். ஸோ பாருங்கள், ஸோ பேசிக்காக நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ரைட். ப்ரீவியஸாக நம்ம ஈக்குவேட் பண்ண தெரியுமா, அதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா சேம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து இப்படி கிடைக்குது, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஏஎன் வெக்டார் வந்து இப்படி கிடைக்குது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி இந்த λ1 வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே இந்த ஏஎன் வெக்டர் கிடச்சிடும். இதை நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுவோம். நார்மலைஸ் எப்படி பண்ணலாம்னா இட்ஸ் நத்திங் பட் லைக் இப்போ நம்மளுக்கு 11 14 இருக்குது தெரியுமா, அது வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்கொயர் ரூட் போட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ இங்கே 11² +
14 மைனஸ் லாம்டா வந்து ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடும். ஸோ இந்த நார்மலைஸ் வேல்யூ இருக்குது தெரியுமா, இந்த நார்மலைஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஏஎன் வெக்டார் இருக்குது தெரியுமா, இந்த ஏஎன் வெக்டார் 11 டிவைடட் பை நம்ம என்ன நார்மலைஸ் வேல்யூ கிடச்சதோ அந்த நார்மலைஸ் வேல்யூவால் நம்ம வந்து டிவைட் பண்ணிடுவோம். 19.73 நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போது. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஒரு வேல்யூ கிடைக்கும் தெரியுமா, 14 மைனஸ் லாம்டா 1. 14 மைனஸ் லாம்டா 1 என்னது, லாம்டா 1 இஸ் ஆக்சுவலி 30.3849. ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும், ரைட். ஸோ அந்த வேல்யூ வந்து அகெயின் வி வில் நார்மலைஸ் த வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஏஎன் வெக்டார் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் சிமிலர்லி வந்து நம்ம இப்போ லாம்டா 1க்கு நம்ம இப்போ பண்ணோம், லாம்டா 2க்கு வந்து அகெயின் ஒரு ஏஎன் வேல்யூ வச்சு லாம்டா 2க்கு வந்து ஏஎன் வெக்டார் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஏஎன் வெக்டார் வந்து நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு, ரைட். ஸோ லாம்டா 1க்கான ஏஎன் வெக்டாரும் இருக்குது, லாம்டா 2க்கான ஏஎன் வெக்டாரும் இருக்குது. அண்ட் மூவிங் அஹெட், ஆல்ரைட். ஸோ இப்போது நம்மளுக்கு லாம்டா 1க்கான ஏஎன் வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு, லாம்டா 2க்கான ஏஎன் வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, லாம்டா 1ஓட வேல்யூ வந்து 30.48 சம்திங் இருந்துச்சு. ஸோ 30.48 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் 6 லாம்டா 2ஓட வேல்யூவோட. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏஎன் வெக்டார் கிடச்சது தெரியுமா. ஸோ அந்த ஏஎன் வெக்டாருக்கான பிரின்சிபல் காம்போனன்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கான ஃபார்முலா வந்து இட்ஸ் நத்திங் பட் இ டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் த ஏஎன் வெக்டார் டிரான்ஸ்போஸ் இன்டூ எந்த வேல்யூவோ அந்த வேல்யூ. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் டேட்டா செட்டில் என்ன இருந்துச்சு, x1 x2 இருந்துச்சு தெரியுமா. ஸோ அந்த வேல்யூ இந்த x1 x2 நான் என்ன பண்ண போகிறேன்னா, x1 x2 நான் மீன் வேல்யூவில் மைனஸ் பண்ண போகிறேன். மீன் வேல்யூ நம்மளுக்கு x1க்கு மீன் வந்து ஆக்சுவலி வி காட் இட் ஆஸ் 8, ரைட். x2க்கு வந்து மீன் வந்து வி காட் இட் ஆஸ் 8.5. ஸோ அதால் நான் வந்து மைனஸ் பண்ணி அண்ட் எப்போ போல் ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏஎன் வெக்டார் 1. அண்ட் இங்கே வந்து நான் மீன் வேல்யூ வச்சு நான் வந்து இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன் என்னோட இன்புட் டேட்டாவை. ஸோ அப்படி பண்ணால் எனக்கு வந்து இந்த ஒரு வேல்யூ கிடைக்குது ஃபார் பர்டிகுலர் எக்ஸாம்பிள். அதாவது எனக்கு வந்து 4,11 ஒரு வேல்யூக்கு, ரைட், 4,11ங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஐ எம் கெட்டிங் வேல்யூ ஆஸ் minus 43 minus 4.305 minus 4.305. ஸோ இந்த வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஸோ அதாவது இந்த 4,11 டேட்டா பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 4,11ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி 2 dimensional டேட்டா, ரைட். இது வந்து ஒரு 2 dimensional டேட்டா. பட் ஆனால் யூசிங் PCA we have converted this 2 dimensional டேட்டா into 1 dimensional டேட்டா. அதாவது இந்த 2 dimensional டேட்டாவை நம்ம வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், -4.305, ரைட். ஸோ ஃபைனலாக வந்து அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ காலம் இருந்துச்சு, ஆக்சுவலி எவ்வளோ டேட்டா இருந்துச்சு, எவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, நம்மக்கிட்ட 4 டேட்டா பாயிண்ட் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கான ஒரு வேல்யூ, 4,11க்கான வேல்யூ. எல்லா டேட்டா பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்டுக்கும் வேல்யூ வரும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும்னு பார்ப்போம் இப்போது. ஸோ ஃபைனலாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இப்படி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதாவது ஃபஸ்ட் டேட்டா பாயிண்ட் வந்து 4,11க்கு இந்த ஒரு PCA கிடச்சிருக்கு, பிரின்சிபல் காம்பனன்ட் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்பனன்ட். நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்பனன்ட் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு வந்து எந்த ஏஎன் வேல்யூக்கு வந்து எந்த ஏஎன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஏஎன் வேல்யூக்கான கரஸ்பாண்டிங் பிரின்சிபல் காம்பனன்ட் கண்டுபிடிச்சா அந்த பிரின்சிபல் காம்பனன்ட் இட் ரிட்டைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்பனன்ட் மட்டும் தான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செகண்ட் பிரின்சிபல் காம்பனன்ட் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். சேம் இதே மெத்தட் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஏஎன் வெக்டார் 2 கண்டுபிடிச்சி அப்புறம் பிரின்சிபல் காம்பனன்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேம் இதே மெத்தட் தான். அண்ட் 8,4க்கு வந்து இந்த ஒரு வேல்யூ கிடைக்குது, 13,5க்கு வந்து இந்த ஒரு வேல்யூ கிடைக்குது, 7,14 இந்த ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ பேசிக்காக இந்த x1 x2ங்கிற இந்த ஒரு 2 dimensional டேட்டாவை we are able to convert this 2 dimensional data into 1 dimensional data, right? அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம இப்படி பிளாட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ பிளாட் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளுக்கு வந்து திஸ் இஸ் பேசிக்கலி த PC1 அண்ட் PC2மே நான் வந்து இங்கே ஆக்சுவலி இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். பட் PC1 நம்ம இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். பேசிக்காக வந்து நம்ம ஆரிஜினை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ புரியுது நம்பரை எப்படி வந்து PCA ஒர்க் ஆகுதுன்னு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் இட் வில் பி பிட் கன்ஃபியூசிங் இந்த மேட்ச்லாம் பார்த்தா. பட் ஸ்டில் டோன்ட் வரி, நம்ம கோட் பார்த்தா உங்களுக்கு வந்து இனிமேல் லைக் கிளாரிட்டி வரும் நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னு. ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கோட். எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட் தான் இது. திஸ் இஸ் ஆக்சுவலி breast cancer டிடெக்ஷன் இது எடுத்திருக்கேன். இந்த ஒரு டேட்டா செட் வந்து நான் வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி நான் வந்து டேட்டா செட்டை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா செட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து பெஸ்ட்டு பிரின்சிபல் காம்பனன்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எப்பயும் போல் நான் வந்து என் டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அண்ட்
என்னோட டேட்டா சைஸ் பாருங்கள் 569, 30 which means 569 rows and 30 columns. அண்ட் எப்பயுமே வந்து பிசிஏ பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பிசிஏ பண்ணும்போது நீங்கள் வந்து டேட்டா வந்து ஸ்கேல் பண்ணணும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து யூ ஷுட் மேக் ஷூர் த டேட்டா இஸ் இன் காஷன் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால் வந்து இங்கே ஸ்கேல் பண்ணணும் டேட்டாவை. ஸோ இந்த ஸ்கேல் பண்ணுறதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஷியலாக வந்து நான் வந்து லைக் 6 காம்பனன்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து இன்ஷியலாக வந்து 6 காம்பனன்ட்ஸுக்கு நான் வந்து 6 காம்பனன்ட்ஸை வந்து ரிட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 6 காம்பனன்ட்ஸ்க்கு வந்து எனக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ பேசிக்காக எனக்கு வந்து ஆக்சுவலி ஐம் கெட்டிங் தீஸ் வேல்யூஸ். எனக்கு வந்து ஏஎன் வேல்யூஸ் வந்து இது கிடைக்குது. தீஸ் ஆர் மை ஏஎன் வேல்யூஸ். அது எவ்வளோ ஏஎன் வேல்யூஸ் இருக்குது, ஐ எம் ஹேவிங் 6 ஏஎன் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா 6 காம்பனண்ட் வந்து நம்பர் ஆஃப் காம்பனன்ட் 6 கொடுத்துருக்கேன், அதனால 6 ஏஎன் வேல்யூஸ். அதேமாதிரி 6 ஏஎன் வெக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். 1 அண்ட் இது வந்து 2 ரைட், அண்ட் 3 அண்ட் 4 5 6. ஸோ 6 ஏஎன் வெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது பேஸ் பண்ணி அண்ட் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் த பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் PC1, PC2, PC3, PC4, PC5, PC6. ஸோ அந்த இதெல்லாமே எனக்கு தெரியுது. எனக்கு அந்த பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாமே எனக்கு இங்கே தெரியுது. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வந்து நான் வந்து பிளாட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பிளாட் பண்ணால் பாருங்கள் எனக்கு இப்படி வருது. ஸோ பேசிக்கலி வாட் இட் மீன்ஸ் இஸ், இந்த ஒரு கிராஃபில் இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த PC1 ஆக்சுவலி ரிட்டைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். PC2 வந்து இட்ஸ் ஸ்லைட்லி லெஸ் இன்ஃபர்மேஷன். ஸ்லைட்லி வந்து PC1 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி லெஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ரிட்டைன் பண்ணுது. PC3 அதே மாதிரி. கடைசியாக PC5 எல்லாம் பாருங்கள், இந்த லாஸ்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி PC6 ரைட். இந்த PC6 பாருங்கள், இந்த PC6 வந்து இட் ஆக்சுவலி ரிட்டைன்ஸ் லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரைட். ஸோ இந்த கிராஃபை பேஸ் பண்ணி நம்ம வந்து எத்தனை காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து பெஸ்ட்டு, அதாவது நான் ஃபஸ்ட்டு 2 காம்பனன்ட்ஸ் மட்டும் ரிட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த ஒரு காம்பனன்ட் அண்ட் இந்த ஒரு காம்பனன்ட் ரைட். ஸோ இந்த 2 காம்பனண்ட்டையும் நான் வந்து ரிட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் வந்து நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் 2 கொடுக்குறேன். அண்ட் 2 கொடுத்துட்டு நான் வந்து அகைன் வந்து என்னோட மாடலை ஃபிட் பண்ணுறேன். PCA யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு அண்ட் பிரிண்ட் பண்ணுற பாருங்கள், எனக்கு வந்து பெஸ்ட்டு, அதாவது என்னோட பெஸ்ட்டு 2 ரிட்டைன்டு காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு ரைட். ஐ நோ லைக் இட் டிடன்ட் மேக் எனி சென்ஸ். லைக் இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து ஐ நோ லைக் இந்த நியூமரிக்கல் எக்ஸாம்பிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த நம்ம இனிஷியல் சைஸ் பாருங்கள். இனிஷியல் சைஸ் வந்து ஆக்சுவலி 569, 30. அதாவது 30 டைமென்ஷன் டேட்டா, இது 30 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 569, 2. ஸோ பேசிக்காக வந்து நான் ஒரு 30 டைமென்ஷன் டேட்டாவை 2 டைமென்ஷனாக வந்து நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன் ரைட், மாற்றிருக்கேன். ஸோ 2 பெஸ்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி 2 டைமென்ஷன் டேட்டாவை நான் மாற்றிருக்கேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஐ நோ லைக் இந்த நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் வந்து அவ்வளோவா இன்ட்யூட்டிவாக இல்லை, பட் ஸ்டில் லைக் இதை வந்து நான் வந்து கமெண்ட்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இன்னொரு தாட்டி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இமேஜ் கம்ப்ரெஷன் பார்ப்போம். அது பார்த்தா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியும் நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னு ரைட். ஸோ இதில் பாருங்கள், பேசிக்காக நான் வந்து ஒரு டாக் இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னோட கஸ்டம் டேட்டா செட் ரைட். நீங்கள் வந்து இங்கே ஆட் இன்புட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நான் வந்து ஆக்சுவலி லைக் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இமேஜ் நான் வந்து போட்டிருக்கேன் ஃபோட்டோ எடுத்து ரைட். ஸோ இந்த ஒரு இமேஜ் வந்து நான் கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் இப்போ. ஸோ எனக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மேட்ப்ளாட்லிப்ல இமேஜுங்கிற ஒரு மாடியூலில் இருக்கிற இமேஜ் ரீடிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வேணும். அதனால் இதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து ரீட் பண்ணுறேன் ரைட். இமேஜ் ரீட் பண்ணி அண்ட் பாருங்கள் இமேஜ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் 470 பிக்சல் இன்டூ 376 பிக்சல், விச் மீன்ஸ் 470 இன்டூ 376 வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள். கேல்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். ஸோ தட் மச் டைமென்ஷன் இந்த இமேஜின் உங்களுக்கு தட் மச் அமௌண்ட் ஆஃப் டைமென்ஷன், அதுதான் வந்து இதுக்கு மீனிங் ஆக்சுவலி 470 இன்டூ 376. அண்ட் இந்த இமேஜ் வந்து நான் வந்து இது வந்து ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்பயுமே இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் இமேஜுக்கு வந்து 3 இது இருக்கும், 3 சேனல்ஸ் லைக் ஜென்ரலாகவே வந்து 3 சேனல்ஸ் இருக்கும், ரெட்டு க்ரீனு ப்ளூன்னு. நான் வந்து இந்த இமேஜை வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி வந்து 1 சேனலாக மாற்றிடுறேன். 1 சேனல் இஸ் நத்திங் பட் கிரே ஸ்கேல் இமேஜ். அதாவது இந்த இமேஜ் வந்து நான் கிரே ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணுறேன் ரைட். கிரே ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு வந்து இப்படி எனக்கு கிரே கலராக மாறிடுச்சு இந்த இமேஜ் ஃபார் சிம்பிளிசிட்டி ரைட். நீங்கள் வேணும்னா வந்து இந்த இமேஜ் அப்படியே வச்சுக்கலாம். பட் ஆனால் ஃபார் சிம்பிள் கம்ப்யூட்டேஷன் நான் வந்து கிரே ஸ்கேலாக மாற்றிட்டேன். இதை பேசிக்காக நான் என்னோட சேனல் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன் ரைட். இன்ஷியலாக வந்து சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேனல் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 ரெப்ரசன்ட்ஸ் ரெட்டு க்ரீன் ப்ளூ. அண்ட் கிரே ஸ்கேலாக மாற்றிட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் 1 சேனல்.
அண்ட் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வந்து நான் பிசிஏ கால் பண்ணி நான் வந்து இந்த இமேஜ் மேலே நான் வந்து பிசிஏ ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ மேக் ஷூர் எனக்கு வந்து லைக் எத்தனை காம்பனன்ட்ஸ் எனக்கு தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் கரெக்டாக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எத்தனை காம்பனன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கோட் எழுதியிருக்கேன். ஸோ பேசிக்கலி இதில் என்ன ஆகும்னா, எந்த காம்பனன்ட் வந்து மோர் தென் 95% ஆஃப் வேரியன்ஸை வந்து அதாவது 95% ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து எந்த காம்பனன்ட் வந்து ஸ்டோர் பண்ணுது, அதாவது எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருந்தால் 95% ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியும், அவ்வளோ காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அதனால் வந்து இந்த ஒரு கோட் எழுதியிருக்கேன். ரைட், இது வந்து ஆக்சுவலி 95% மேலே இருக்கிற, அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது தெரியுமா இமேஜஸில். இமேஜ் வந்து என்னது 470 × 376 டைமென்ஷன். ஸோ இதில் வந்து எத்தனை டைமென்ஷன் இருந்தால், எத்தனை காம்பனன்ட்ஸ் இருந்தால் நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும், 95% இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அத்தனை காம்பனன்ட்ஸை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அத்தனை காம்பனன்ட்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன் பேசிக்காக. அதுக்கு தான் இந்த கோடு. அண்ட் அதுக்கு தான் இந்த கர்வ் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இன்டர்செக்ஷன் வந்து இட் இன்டர்செக்ட்ஸ் அரௌண்ட் 28, அதாவது பாருங்க 28 காம்பனன்ட்ஸ் இருந்தால் நம்மளால் வந்து ஓரளவு லைக் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 28 காம்பனன்ட்ஸ் ஆக்சுவலி நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் பாருங்கள், 95% ஆஃப் வேரியன்ஸ் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை 28 காம்பனன்ட்ஸ். 28 காம்பனன்ட்ஸ் இருந்தால் போதும், நம்மளால் வந்து இந்த இமேஜை வந்து ஓரளவு கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ரைட், ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த 28 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய இமேஜை வந்து ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது என்னோடய இமேஜை வந்து இந்த இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அகைன் வந்து என்னோடய இமேஜை வந்து அகைன் நான் வந்து அகைன் வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணால் எனக்கு வந்து பாருங்கள், என்னோட கம்ப்ரஸ்ட் இமேஜ் இது தான். பேசிக்காக என்னால் வந்து அந்த ஹை டைமென்ஷன் இருந்துச்சு தெரியுமா, விச் இஸ் 470 × 376. ஸோ அந்த ஒரு டைமென்ஷனை வந்து ஐ எம் ஜஸ்ட் ரெப்ரசென்டிங் இட் யூஸிங் 28 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் வந்து இது, விச் இஸ் த கிரே ஸ்கேல்டு இமேஜ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவர் கம்ப்ரஸ்ட் இமேஜ். ரைட், டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நம்ம காம்பனன்ட்ஸை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து 28 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து இந்த ஒரு இமேஜை ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. பாருங்க, well for 95% we expected a clear image, didn't we? Note that we got all the major elements captured for sure. You can still very well identify the object. பேசிக்காக வந்து இந்த நாய்க்கு வந்து கண்ணு, மூக்கு, லைக் வாய், கால் எல்லாமே கரெக்டாக தெரியுது. ரைட், ஓரளவு கரெக்டாக தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வந்து லைக் 150 காம்பனன்ட்ஸ் கொடுத்தா எப்படி வரும், இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து இங்கே நான் 100 கொடுத்துருக்கேன். ரைட், 100 கொடுத்துருக்கேன். ஸோ 100 காம்பனன்ட்ஸ் கொடுத்தா வந்து என்னோட இமேஜ் எப்படி தெரியும் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணேன். ஸோ 100 காம்பனன்ட்ஸ்க்கு வந்து தெளிவாக இமேஜ் தெரியுது. ரைட், அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து ஒன் காம்பனண்ட்டுக்கு இமேஜ் எப்படி இருக்கும், 5 காம்பனண்ட்டுக்கு எப்படி இருக்கும், 10, 25, 50, 100 காம்பனன்ட்ஸ். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி இருக்குது. 5 காம்பனன்ட்ஸ் மட்டும் இருந்தால் எனக்கு வந்து இப்படி இருக்குது, 10 காம்பனன்ட்ஸ்க்கு இப்படி இருக்குது, அண்ட் 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அண்ட் 25, 50க்கு இப்படி இருக்குது, 100க்கு இப்படி இருக்குது. ஸோ நம்ம காம்பனன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம இமேஜுமே வந்து இட் இஸ் பிகமிங் கிளியரர். ரைட், ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் கம்ப்ரெஷன் பண்ணணும். புரியுது நம்புறேன். நம்ம 10 காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது பாருங்கள் ரொம்பவும் மங்கலாக தெரியுது. ரைட், ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஐ ஹோப் திஸ் மேக்ஸ் சென்ஸ். நம்ம வந்து ஏன் பிசிஏ பண்ணோம், எப்படி வந்து ஒரு இமேஜை கம்ப்ரெஸ் பண்ண முடியுது, அப்படி அதெல்லாமே புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கோடுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.